இதுல வந்து அந்த காட்சி நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக ஆஹ் நான் ஆல்ரெடி சொன்னது வந்து லிப் லாக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால சார் அவரு சப்போர்ட் பண்ணாரு. அப்பதான் எங்கிட்ட தயாரிப்பாளர் அப்படி கேட்டது. ஏன்னா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சினிமா வராதிங்க. ஏன் டூ போடணும்? அப்ப அந்த அந்த அது மட்டும் போடலையா? இல்ல டூ போடணும்னு கிடையாது. இப்போ உண்மையாவே இப்ப கேமராலுமே உண்மையாவே இப்படி திரும்பி இப்படி கொடுத்தாலுமே அது பண்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கு. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படம் நான் மெயினாக பண்றதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க, ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் சார் மீட் பண்ண போறப்போ ஒரு ஸ்டார்டிங் நான் கேட்டது வந்து இதுல 2 லீட் இருக்காங்க. ஒரு லீட் வந்து நார்மல் டீசெண்டா இருக்கும், இன்னொரு லீட் வந்து ரொமான்ஸ் சீன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லை ரொம்ப இன்டர்வியூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை லிப் லாக் கண்டிப்பா இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை சார் நான் அது பண்ண முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் சார் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து சார் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சரி ஓகே நான் என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம், சீட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் அப்படி சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் நாங்கள் அது இப்போ கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை நான் நிறைய சீட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் ஃபைனலா அது நல்லபடியா வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சார் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வேற டைரக்டர் வந்தா இன்னும் எவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சார் என்னுடைய கம்ஃபர்ட்டும் பார்த்து ஒரு நிறைய விஷயம் வரும்னு அதை பார்த்துட்டு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதுக்காக தேங்க்யூ. அப்படி இல்ல, இதுல வந்து அந்த காட்சி நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி சொன்னது வந்து லிப் லாக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால சார் அவரு சப்போர்ட் பண்ணாரு. அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் எங்கிட்ட தயாரிப்பாளர் அப்படி கேட்டது. ஏன்னா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சினிமா வராதிங்க. ஏன் டூ போடணும்? அப்ப அந்த அந்த அது மட்டும் போடலையா? இல்ல டூ போடணும்னு கிடையாது. இப்போ உண்மையாவே இப்ப கேமராலுமே உண்மையாவே இப்படி திரும்பி இப்படி கொடுத்தாலுமே அது பண்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கு. அந்த பையன் திரைப்படத்தின் சிடியை வழங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இதனை பெற்றுக் கொள்கின்றனர். அந்த பையன் நான் தான் அந்த பையன்.